மரியாதை கொடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் வந்து தப்பாக படம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் பீரியடில் கலைமாமணி பட்டத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு மரியாதை கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸுக்கு மரியாதை கொடுங்க. அரசு மரியாதை. டாக்டர்னு ஒருத்தர் இருந்தால் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தினருக்கு நீங்கள் வந்து அந்த டாக்டர் பண்ண சர்வீஸ் டயத்தை குறித்து நீங்கள் அவங்களுக்கு அரசு மரியாதை பண்ண பிடிச்சிக்கோங்க. நம்ம பாக்கெட்ல இருக்க நோட்டு கிடையாது, நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கிற அன்பு மட்டும்தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா சாமின்னு கமெண்ட் பண்ணுங்க. பை பை, லவ் யூ ஆல். பசிக்கலன்னு உள்ளே வந்துட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா இப்படிலாம் ஐஸ்கிரீம் இப்படிலாம் அடிச்சிருக்கோம். பசிக்கலன்னு உள்ளே வந்தோம். பசிக்கலையே, வெறும் இட்லி சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். இந்த மக்கள் சக்தி சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு உரிய நல்ல விஷயங்கள் தான் இங்கே வரும். உங்களுக்கு உரிய நல்ல விஷயங்கள் வரும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு படிப்பினை சேனல். அதாவது படிப்பினை சேனல்னால் உங்களுக்கு நல்ல விதங்களை சில இதை நம்ம காதால் கேட்டிருக்க மாட்டோம், சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயங்கள், செய்திகள் எல்லாமே இந்த மக்கள் சக்தி சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்தடையும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் வந்து கண்ணியமாக கொடுங்க. ஓகேயா? வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு போவோம். நண்பர்களே, இன்றைக்கி என்ன தினம்? இன்றைக்கி ஜூலை 1. ஜூலை 1 என்ன தினம்? அதாவது ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்கிற மாதிரி ஜூலை 1 வந்து டாக்டர்ஸ் டே. டாக்டர்ஸ்னாக்க மருத்துவர்கள் தினம். மருத்துவ பட்டப்படிப்பு படித்து பெரிய டாக்டரானவங்களுக்கு உரிய நாள். அவர்களோட சர்வீஸு, மகத்தான சர்வீஸு நமக்கு வந்து இறைவன் உயிர் கொடுத்தான் அப்படின்ட்டு தான் வரும். அந்த உயிரை நம்ம மேம்படுத்தி காப்பாற்றி நம்ம உடல் நலத்தை காப்பாற்றி கொடுக்கறதுலாம் டாக்டர்ஸ் தான். ஒன்றும் இல்லை, ஒரு விபத்து நம்ம அறியாமல் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டதுனாக்கா அந்த விபத்திலிருந்து நம்ம பிழைக்கிறோம்னாக்க அது கடவுள் அருளோட அந்த கடவுள் அமைச்சு வைச்ச அந்த டாக்டர் தான் நமக்கு இறைவன். அந்த டாக்டர்ஸ் தான் நமக்கு எல்லாம். என்ன சொல்கிறது, அவர்கள் நேரம் எவ்வளவு நேரம் அவர்கள் உழைக்க வேண்டியிருக்கு தெரியுமா? நம்ம லேபர்ஸ் டே, தொழிலாளர் தினத்துக்கு 8 மணி நேரம் தான் தொழிலாளர்களை வேலை வாங்கணும்னு சொல்கிறோம். ஆனால் டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு நைட் டியூட்டி கண் முழிக்க ஒரு உயிர் அங்கே போராடுறதுன்னா உடனே அவங்க தூக்கத்தில் இருந்தாலும் டக்குன்னு அங்கே போய் அதை அட்டன் பண்ணி அந்த உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு செகண்டுக்கு அவங்களுக்கு மதிப்பு தெரியும். அதனால அவங்க வேகமாக வந்து மருத்துவம் கொடுத்து மக்களை பிழைக்க வைக்கிறது தான் டாக்டர்ஸ். அதனால தான் டாக்டர்ஸ்க்குனே ஒரு டே வச்சு இன்றைக்கி டாக்டர் டே கொண்டாடுறாங்க. டாக்டர்ஸை நம்ம மதிக்க கற்றுக்கணும். நமக்கு அதாவது அவங்களுடைய இப்பெல்லாம் உள்ள டாக்டர்ஸ்லாம் என்னன்னாக்க, ஒரு எல்லாரையும் பொதுவாக நான் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். அந்த ஏஜுக்கு உரிய அந்த அசால்ட்டு, அந்த கேர்லெஸ்னஸ் இருந்து அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் ஏஜ்லேருந்தே அந்த டாக்டர்ஸ் வெறியில் படித்து வந்த குழந்தைகள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டாக்டராக வரவங்க, அதோடு சேர்ந்து அவர்கள் அன்னையர்கள் தந்தை பெற்றோர்கள் ஊட்டிய அந்த பண்பு, அந்த ரெகுலாரிட்டி, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு மகத்தான சேவை செய்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன சும்மா சொல்கிறோம், இதோ அந்த டாக்டர்கிட்ட போனேன் அவர் ஏதோ மாத்திரையை கொடுத்து சரியில்லாமல் பண்ணிட்டாருன்னு, அப்படிலாம் கிடையாது.
சில பேர் அது போலி டாக்டராக இருப்பாங்க. நீங்கள் போனது போலி டாக்டர்கிட்டையாக இருக்கும். ஆனால் உண்மையான இப்போ இன்னும் உண்மையாக்கிறதுக்கு நம்ம மோடிஜிலாம் நீட்டு கொண்டு வந்திருக்காரு. அதுதான் அந்த அறிவு. நான் எந்த டாக்டர்கிட்ட போய் வேணாலும் கேட்டு பாருங்களேன், நீட் எக்ஸாம் தேவையானா? ஆமாம் தேவை. அந்த சப்ஜெக்டில் ஃபுல் நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்கள டாக்டராக கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு மகத்தான அறிவு இருக்கணும், சேவை மனப்பான்மை இருக்கணும். எனக்கு டாக்டர்னாலே எங்கள் குடும்பத்தில் டாக்டர் ஈஸ்வரன்னு எங்கள் அம்மாவுடைய அண்ணா அவர்களை தான் தெரியும். அந்த காலத்துலேருந்து நாங்கள் வீட்டில் யாருக்காவது ஒன்றுனாக்க சுற்றி உறவினர்கள் போய் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்போம். அவ்வளவு அவர் வந்து எல்லாருக்குமே அவ்வளவு சேவை செய்யும். அந்த காலத்திலேயே 2 ரூபா 5 ரூபா டாக்டர்னு பேர் பெற்றவர். வீட்டுக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. நைட்டு வந்து கதவை தட்டி கூப்பிட்டாலும் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு போய் பார்த்து அவங்கள இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா அவங்க குடும்பத்தினருக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்து அவங்க குடும்பத்தினர்களுக்கெல்லாம் போய் அவர் கவுன்சிலிங் பண்ணி இந்த நோய் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ரெகுலராக இவரால் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அப்படிலாம் பண்ண டாக்டர்ஸ்லாம் அந்த காலத்துலேருந்து நமக்கு தெரியும். அவர்கிட்ட உறவினர்கள் அத்தனை போய் வெளி டாக்டர்ஸை பற்றியே எங்களுக்கு தெரியாது. டாக்டர்னால் எங்கள் டாக்டர் மாமா தான். அவர் செய்கிற சர்வீஸை பார்த்து எல்லா டாக்டர்ஸும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சதுக்கு நம்ம கல்யாணம் ஆகிலாம் வெவ்வேறு ஊருக்கு போனவுடனே மாமாக்கெல்லாம் வயசானவர்களாக போனவுடனே நம்ம வந்து என்ன பண்ணுறது, மற்ற டாக்டர்ஸை நம்ப முடியாமல் இருந்து அந்த எங்கள் டாக்டர் எங்கள் மாமா டாக்டர் அவர்கள்ட்டே நாங்கள்லாம் போய் உடம்பு சரியில்லைன்னா அத்தனை குடும்பத்தினரும் போனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் ஆகி நான் நார்த்து சைடு குல்பர்காக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து குல்பர்கா அது நார்த்து சவுத்தா தெரியல, அந்த இடத்துக்கு கன்னடா பேசுகிற இடம் அது. அங்கே போகிறோம். அங்கே வந்து ஒருத்தர் வந்து நானும் ட்ரிச்சிலேருந்து தான் வரேன், நீங்களும் ட்ரிச்சியா அப்படின்ட்டு ஆமான்னொடனே அங்கே டாக்டர் ஈஸ்வரனோட தங்க பொண்ணு தான் நான் அப்படின்னோடனே டாக்டர் ஈஸ்வரனோட தங்க பொண்ணுக்கு நீ அவர் அவ்வளோ ஒரு பெரிய டாக்டர்மா, அவ்வளோ ஆண்டார் ஸ்ட்ரீட்டே அவரை தான் நாங்கள் வந்து என்ன உடம்பு சரியில்லைனாலும் அவர்கிட்ட தான் நாங்கள்லாம் போவோம். வீட்டுக்கு வந்து அவ்வளவு கண்ணியமாக அந்த டயத்துக்கு பர்டிகுலர் டயத்துக்கு பங்க்சுவலாக வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து எங்களுக்கெல்லாம் அவ்வளவு கவுன்சிலிங் கொடுத்தவர் அவர். அது மாதிரி டாக்டர்ஸ்லாம் வராதுன்னு நான் வந்து ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் இப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அங்கே எங்கள் தாய்மாமனை பற்றி சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள். ஆனந்த விகடனில் கூட அவர் கதை வந்தது. ஆண்டார் ஸ்ட்ரீட்டில் இறைவன் ஈஸ்வரன் என்பவர், இந்த டாக்டர் ஈஸ்வரன் தான் எங்களுக்கு இறைவன் ஈஸ்வரன் ஒருத்தர் கதை கூட எழுதியிருந்தார். அது அப்படி உள்ள டாக்டர்ஸ்லாம் டெடிக்கேட்டடாக இருந்த டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால எனக்கு ஆஃப்டர் அவரை பார்க்கறதுக்கு அப்புறம் யார்கிட்ட போனாலும் நம்பிக்கையே வராது. ஏன்னா ஏதான ஒரு இதை சொல்லி ஏதான பண்ணிடுவாங்களோன்ட்டுலாம் பயமாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த மாமா எல்லா டாக்டருக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டு மற்ற எல்லா டாக்டரையும் நான் வந்து கண்மூடிந்து நம்ப ஆரம்பித்தேன். அதை விட பெரிய டாக்டர் நமக்கு வந்து இறைவன் ஒருத்தர் இருக்கார் காப்பாற்றுவார்னு. ஸோ இந்த டாக்டர் தினத்துக்கு நம்ம மரியாதை செலுத்தி இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்குறேன், டாக்டர்னு பதிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்து அவங்களோட ப்ராக்டிஸ்லாம் எவ்வளவுன்னு பார்த்து அவங்க சர்வீஸ்லாம் எவ்வளவுன்னு பார்த்து டாக்டர்ஸுக்கு நீங்கள் வந்து அரசு மரியாதை கொடுங்க. எல்லா டாக்டர்ஸுக்கும் அரசு மரியாதை கொடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் வந்து தப்பாக படம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் பீரியடில் கலைமாமணி பட்டத்தை கொடுத்துட்டோ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு மரியாதை கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸுக்கு மரியாதை கொடுங்க, அரசு மரியாதை. டாக்டர்னு ஒருத்தர் இருந்தால் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தினருக்கு நீங்கள் வந்து அந்த டாக்டர் பண்ண சர்வீஸ் டயத்தை குறித்து நீங்கள் அவங்களுக்கு அரசு மரியாதை பண்ணுங்கள். அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, பயங்கர மனித சேவை பண்ணுறாங்க. மனித சேவைக்கு பண்ணுறவங்களுக்கு தானே அவங்க யாருக்குமே இது வரைக்கும் எனக்கு டாக்டர்ஸில் சிறந்த டாக்டராக இருக்க இந்த டாக்டர் சகுந்தலா அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க.
பட் நான் என்ன சொல்கிறேன்னா டாக்டர்களுக்கே கொடுங்கங்கிறேன். தேவையில்லாமல் இந்த திரைப்படத்துறையினர்களுக்கு கொடுக்கறதுக்கு டாக்டர்களுக்கே கொடுங்க. அந்த டாக்டர் உருவாக்கிய அந்த டாக்டர்களை உருவாக்கிய டீச்சர்ஸுக்கும் நீங்கள் வந்து அரசு மரியாதை கொடுங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு எல்லாருக்கும் அரசு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாமும் கேட்போம். டீச்சர்ஸ் அரசு டீச்சர்னு இல்லை, டீச்சர்ஸ் பணியில் இவ்வளவு வருஷங்கள் அவர்கள் பணிபுரிந்து இருக்கிறார்கள் என்றாலே ஏன்னா அவர்கள் தான் பல டாக்டரை உருவாக்கியிருக்காங்க, பல பாக்கியராஜை உருவாக்கியிருக்காங்க, பல பாரதி ராஜாவை உருவாக்கியிருக்காங்க, பல வக்கீலை உருவாக்கியிருக்காங்க. எல்லாரும் டீச்சர். ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் கொடுத்ததை நான் தப்புன்னு சொல்கிறத விட இவங்களுக்கெல்லாம் கொடுக்காததை நான் தப்புன்னு சொல்கிறேன். ஓகேயா? இன்னைக்கு வந்து ஜூலை 1 டாக்டர் தினம், அதாவது மருத்துவர்கள் தினம். அந்த தினம் அன்று நான் எங்கள் குடும்பத்தில் எனக்கும் என் கணவருக்கும் திருமண நாள் அன்றுதான் என்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனித நேயத்துடன் இருப்பவர் டாக்டர்ஸ். ஸோ இந்த 2 மனித நேயமும் இணைந்த நாள் என்று ஜூலை 1 எங்களுடைய திருமண நாள். இவரோட ஆசீர்வாதத்தோடு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த மக்கள் சக்தி சேனல் நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துகள், நல்ல பதிவுகளை தான் கொடுக்கும். அதனால் இந்த மக்கள் சக்தி சேனலுக்கு நீங்கள் பெருத்த ஆதரவு கொடுக்கணும். இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசிக்கலன்னு உள்ளே வந்துட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா இப்படிலாம் ஐஸ்கிரீம் இப்படிலாம் அடிச்சிருக்கோம். பசிக்கலன்னு உள்ளே வந்தோம். பசிக்கலையே, வெறும் இட்லி சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தா